ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், இன்னைக்கு தினமணி நியூஸ் பேப்பர்ல என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலா அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 10 நிமிஷத்துல பாத்துருவோம். ஸோ தினமணி நியூஸ் பேப்பர் நம்மளுக்கு படிக்க முடியல அப்படிங்கிற வருத்தம் வேண்டாம். ஸோ ஈஸியா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா போதும், தினமணி நியூஸ் பேப்பர் டெய்லி முடிச்சிடலாம். வாங்க இன்னைக்கு என்னென்ன நியூஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களவை தலைவரை தகுதி நீக்கம் தீர்மானம். இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ மக்களவை தலைவருங்கிறத யார் சொல்லுவாங்க? லோக்சபா ஸ்பீக்கர். லோக்சபா ஸ்பீக்கர் யாரு அப்படின்னா இவங்களோட லோக்சபாவோட தலைவர் தான் அவரு. ஓகே, அதனால மக்களவையோட தலைவர், மக்களவை தலைவருங்கிறப்போ அவரோட பத்தின ஆர்டிகல்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ அதை மட்டும் பார்க்கணும். இதுல என்னென்னலாம் மக்களவைக்கு பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அவர் எத்தனை காலம் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதையாவே சொல்லிடுறேன். இவரு மக்களவை தலைவரை யார் வந்து தேர்ந்தெடுப்பா அப்படின்னா, எலெக்ஷன் போட்டு ஓட்டு போட்டு வர்றாங்க இல்லையா, அந்த கட்சி மெஜாரிட்டி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களிருந்து தான் மக்களவை தலைவர் வருவாங்க. ஆனாலும் அவங்க எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம நியூட்ரலா தான் நடந்துப்பாங்க. எப்போ மக்களவை தலைவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, இப்போ 2 கூட்டம், ராஜ்யசபா லோக்சபா 2 கூட்டமே நடக்குது, ஜாயிண்ட் செஷன் நடக்குதுன்னா அதுல தலைவரா யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் லோக்சபா தலைவர் இவர் தான் தெரியுது. அப்புறம் டை, 2 இதுக்குமே ஒரு பில்லு பாஸ் ஆகுது, 2 சைட்ல இருந்துமே ஓட்டு போடுறாங்க. ஸோ அந்த டையில நிற்கும் போது யாரோட ஓட்டு அதுல வேல்யூபிளா மாறும்னா லோக்சபா ஸ்பீக்கரோட வேல்யூ மாறும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கும்போது லோக்சபா ஸ்பீக்கர், அவை தலைவர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மனிதர். ஸோ எங்க அப்படின்னா லோக்சபால. இப்போ எதனால இப்போ அவரை வந்து ஒரு மனதாக மெஜாரிட்டி எல்லாரும் ஒன்று சேர்ந்து எதிர்கட்சி தலைவர்கள் என்ன பண்ணாங்க, ஓட்டு போட்டு அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல லோக்சபா ஸ்பீக்கரு அவர் தான் தலைவர், டெபுட்டி ஸ்பீக்கர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவரு துணைத் தலைவர். ஸோ இதோட ஆர்டிகல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துக்கணும். இப்ப எதுல பார்க்கலாம்? ஸோ அதையும் நான் வந்து ஒரு சாம்பிளாவே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ லோக்சபா ஸ்பீக்கர், லோக்சபா ஸ்பீக்கர் அவை தலைவர், இவர் தான் வந்து லோக்சபாவோட தலைவர், இவர் தான். ஆர்டிகிள் 93, ஆர்டிகிள் 93 என்ன சொல்லுது? விதி 93, ஒரு லோக்சபா இருந்தா ஸ்பீக்கரும் இருக்கணும், டெபுட்டி ஸ்பீக்கர் இருக்கணும். ஸ்பீக்கர் பிளஸ் டெபுட்டி ஸ்பீக்கர் 2 பேருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஆர்டிகல் 93. ஆர்டிகல் 94, இப்போ ஸ்பீக்கரை பத்தி என்ன? ஆர்டிகல் 94, ஆர்டிகல் 95, ஆர்டிகல் 96, ஆர்டிகல் 97, அப்புறம் ஆர்டிகல் 100. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 இதுவும் டையில இருக்கு, ஒரு பில்லு பாஸ் ஆகுது, 2 இதுவும் டையில இருக்கு. யாரோட ஒருத்தவங்க கையெழுத்து அந்த இதை மாத்தும், அந்த பில்லோட சேங்ஷன் ஆகுதா இல்லைன்னு மாத்தோம்னா அந்த இடத்துல வந்து இருக்கிற ஓட்டு யாரோடதுன்னா இவரோட ஓட்டு தான் மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனாலதான். ஸோ இதுல வெக்கேஷன், ஸோ இதுல ஆர்டிகல் 94 ஸ்பீக்கர் இல்லைங்கிறப்போ யாருக்கு பவர் போகுதுன்னா டெபுட்டி ஸ்பீக்கருக்கு பவர் போகுது. ஆர்டிகல் 95 என்ன சொல்லுன்னா டெபுட்டி ஸ்பீக்கர் அவரை பத்தி பேசுறதா இது. அப்புறம் ஆர்டிகல் இது வந்து இவரு தலைவரா இருக்க மாட்டாரு எப்போ அப்படின்னா, இவரை நம்பிக்கையில்லா தீர்மானம் பண்ணி இவரை வந்து வெளியேற்றணும்னு நினைக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த பிரச்சனை இருக்கும்போது ஆர்டிகல் 96 ரோல் ஆக்கி லோக்சபா ஸ்பீக்கர் இப்ப யார் இருக்காங்களோ அவங்க வந்து ஓம் பிர்லா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இப்போதைக்கு அதுல தலைவரா இருக்க மாட்டாங்க. பிரிசைட்னா தலைவர், பிரிசைட் ஓவர் ஆஃப் லோக்சபான்னு சொல்லுவாங்க. அப்போதைக்கு யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெபுட்டி ஸ்பீக்கர் இருப்பாங்க. ஸோ இப்போ ஆர்டிகல் 97 இவங்களோட சேலரி அண்ட் அலவன்சஸ் சொல்லுது. ஆர்டிகல் 100 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கணும். ஆர்டிகல் 100 இது ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 100 என்ன சொல்லுது அப்படின்னா, எப்போ ஒரு பில் பாஸ் ஆகிறப்போ, பில் ஆர் ஏதோ ஒரு ஸ்டாட்யூட்டரி ஏதோ ஒரு விஷயம், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், இதெல்லாம் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்லாம் வருதுன்னு வச்சுங்களேன், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்போதைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் வர்றப்போ 2 இதுவும் ராஜ்யசபா பிளஸ் லோக்சபாவோட சமமா இருக்கு. இப்ப இதுல 10 பேர் இதுல ஓட்டு போட்டிருக்காங்க, இதுலயும் 10 பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா ஒரே ஒரு ஆளு அப்பதான் ஓட்டு போடுவாங்க. யார் அப்படின்னா இவங்க தான். லோக்சபா ஸ்பீக்கர் எந்த சைடு இருக்காங்களோ, சோ இப்ப லோக்சபால 2 கேங் இருக்காங்க, அவங்க எல்லாம் யார் வந்து ஒரு இது போறாங்களோ அவங்களோட இதுதான் செல்லுபடி ஆகும். அப்புறம் மணி பில்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்றது ஆர்டிகல் 110 பிக்ஸ் பண்றது. ஆர்டிகல் 110 என்ன? மணி பில்லு. அத மணி பில்லு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதே யாரு? ஸ்பீக்கர், லோக்சபா ஸ்பீக்கர். சோ இப்ப புரியுதா ஸ்பீக்கரோட அதிகாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா? சோ இவ்வளவுதான் கான்ஸ்டிடியூஷன்.
ஸோ இதுதான் இதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துல வந்து இவரு பேச அனுமதிக்கல எதிர்கட்சி தலைவரை, யாருன்னா ராகுல் காந்தியா. அதனால அப்ப நரவனே அவங்கள பத்தி பேசணும். அந்த இந்த இதுல இருக்கு இல்லைங்களா, மிலிட்ரி சம்பந்தமா 2000 2020 2022 வரைக்கும் அந்த பிரச்சனையை வந்து புக்கா வெளியிட்டு இருக்காங்க. அது இன்னும் வெளியிடவே இல்லை அப்படின்னு சொல்லி அதை பத்தி பேசக்கூடாது, ஏன்னா பொது தாள்ல வந்துருச்சு, நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. ஸோ அதை பத்தி பேச உள்ளங்கிறதுனாலதான். ஸோ இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் 4வது தீர்மானமாக கருதப்படுது. இது வரைக்கும் 4 பேர் வந்து இந்த தீர்மானம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கலாம். 3 முறை தீர்மானம் கொண்டு வரப்பட்டு முதலில் எம்பி மாவுலங்கருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம். அதுக்கப்புறம் ஹுக்கும் சிங் 2வதா அவருக்கு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்புறம் பல்ராம் ஜக்காருக்கு எதிராக தீர்மானமும் தோற்கடிக்கப்பட்டிருக்கு. இப்ப 4வது முறை யாருன்னா ஓம் பிர்லா அவர்களுக்கு. சோ இதுதான் ஓம் பிர்லாவை பதவி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானம். பதவி நீக்கம் செய்யணும், டிஸ்குவாலிஃபை பண்ணணும், அதுதான் இது. ஸோ வேற ஒன்றும் இதுல இல்ல. ஸோ ஆர்டிகல் பாத்தீங்க, புரிஞ்சுக்கிட்டுதா? ஆர்டிகல் என்னென்ன ஞாபகம் வச்சிருக்கணும் அதையும் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஆர்டிகல் 93 ஆரம்பிச்சு ஆர்டிகல் 94, 95, 96, 97, அதுக்கப்புறம் 100. ஓகே, 97 அப்புறம் 100, ஆர்டிகல் 110. இது எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. ஆர்டிகல் 93, 94, 95, 96, 97, 100, அதுக்கப்புறம் ஆர்டிகல் 110. இது எல்லாத்தையுமே லோக்சபா ஸ்பீக்கர் சம்பந்தப்பட்டது. இப்போ லாஸ்ட் இந்த 8ஆம் தேதி, பிப்ரவரி 8ஆம் தேதி குரூப் 2 எக்ஸாம், குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம், 2A மெயின்ஸ் எக்ஸாம் ரத்தானுச்சு இல்லைங்களா, தொழில்நுட்ப கோளாறு சம்பந்தமா. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்ச் 12. ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்க, மார்ச் 12 குரூப் 2 2A தேர்வு, டிஎன்பிசி தேர்வு நடக்க போகுது. அப்ப என்னைக்கு வந்து வெளியிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹால் டிக்கெட் இதெல்லாம் வெளியிடுறது அதுக்கு முன்னாடியே வெளியிட்டுருவாங்க. குரூப் 2 2A முதன்மை தேர்வு தாள் 1 தமிழ் மொழி தேர்வு எல்லாமே நடக்கும். ஸோ இது 15 மார்ச் 15 இந்த முடிவு செய்யப்பட்டிருக்காங்க. பிப்ரவரி 28 அனுமதி சீட்டு, ஹால் டிக்கெட்டு. பிப்ரவரி 28 நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டிஎன்பிசி தேர்வு எக்ஸாம் எழுதுறவங்களாம் நோட் பண்ணிக்கங்க. உலகம் உங்கள் கையில் திட்டம், உலகம் உங்கள் கையில் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் அறிவிச்சிருந்தாங்க. அந்த திட்டத்தை பத்தி நமக்கு என்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நம்ம தமிழரசு பார்த்திருப்போம், அதுவே தெரிஞ்சிருக்கும். உலகம் உங்கள் கையில் திட்டம். ஸோ இது டேட்டு கேட்பாங்க, ஏன்னா இந்த வருஷம் தான் வெளில வந்திருக்கு, 5/1/2006. ஸோ உலகம் உங்கள் கையில் திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் 5/1/2006. இந்த திட்டம் என்ன அப்படின்னா, கல்லூரி மாணவர்களுக்கு, அதாவது 18 வயசு நிரம்பியவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு ஃபைனல் இயர், அவங்களுக்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் அனைத்து கல்லூரிகளுக்கும் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் தான் உலகம் உங்கள் கையில் திட்டம். ஓகே, இது ஆரம்பிக்கப்பட்ட நாள் 5/1/2006. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போதும் நமக்கு. எக்ஸாம் பேட்டர்ல இல்ல. அதுக்கப்புறம் கைபேசிக்கு மாணவர்கள் அடிமையாக கூடாது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல எக்ஸாம் பேட்டர் என்ன, இந்த ப்ரோக்ராம் எப்ப ஆரம்பிச்சாங்க மோடி அவர்கள், அதாவது சர்ச்சா, இந்த பரீட்சா பே சர்ச்சா அப்படின்னா என்ன அப்படின்னா, தேர்வுகளை மன அழுத்தமின்றி எதிர்கொள்வது குறித்து கலந்துரையாடல், மாணவர்களோட கலந்துரையாடுறது. ஸோ இந்த பாட்காஸ்டிங் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு மாணவர்களை வச்சு பண்றதுதான் பாட்காஸ்டிங். ஒரு ஒரு மக்களை வச்சு, மாணவர்களை வச்சு பேசுறது, அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுறது. இது எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பரீட்சா பே சர்ச்சா எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்கறாங்க, 2018. ஸோ இது ஆரம்பிக்கப்பட்டது போதுங்க, இது வரைக்கும் 9 வருஷம் ஆயிருக்கு. ஓகே, நம்ம இந்த நரவணே புத்தக விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க வேணாம். நரவணே அவர் புக்கு எழுதினது, அந்த புக்கோட ஆத்தர், அந்த புக்கோட டைட்டில், எந்த காலத்துல எழுதினது, எதுக்காக எழுதினது, அது மட்டும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் செஷல் நாட்டு அதிபர் நம்ம இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சிருக்காங்க. இப்போ வர்த்தகம் நிறைய வர்த்தகம் நம்ம சைன் போட்டிருக்கோம். இந்த வருஷம் 2026 ஆரம்பிச்சதுல இருந்து, இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது யுஏஇயோட, 2வது யூரோப்பியன் யூனியனோட. அவங்க தான் ரிபப்ளிக் டேல விருந்தினராக வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவோட வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்து சைன் ஆகி கிட்டத்தட்ட 18% வரி, ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரலாம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் மலேசியால நேற்று பண்ணப்போ புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு 11 போட்டு நம்மளும் வந்து நிறைய இருக்கு. அதே மாதிரி இப்ப செஷல்ஸ் நாட்டுக்கு 1587 கோடி நம்ம இந்த டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்குறோம். செஷல்ஸோட தலைவர் யாரு, இப்ப ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா,
அதுல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு ஈஸி. அதனாலதான் 6 நாள் சுற்றுப்பயணமாக செஷல்ஸ் அதிபர் ஹர்மினியுடன் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ஓகே, இது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. பேட்ரிக் ஹர்மினி செஷல்ஸோட அவங்க நம்மளுக்கு ரொம்ப நாளா நட்புறவு இருக்கு, அதான் இதுல மேற்கோள் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ மோசடிகள், இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏன் இது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. எதனாலனா சைபர் கிரைம் அதிகமாக இருக்கிற இந்த நேரத்துல இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ சைபர் கிரைம்காக அதாவது எண்ம கைது, டிஜிட்டல் அரெஸ்ட், அது மூலியமா நம்ம பண்ணணும். ஏன்னா ஆன்லைன் மூலியமா நிறைய பணம் திருடுறவங்க, ஸோ இதனால தப்பான போஸ்டர் போடுறவங்க, இப்ப அதெல்லாம் தான் நிறைய பிரச்சனைகள் வருது. அதை பேஸ் பண்ணி இனிமேலுக்கு சட்டம் எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இதுல பாத்துங்க. அப்புறம் இது மட்டும்தான் இன்னைக்கு ஆசியா ரைபிள் பிஸ்டல் சாம்பியன்ஷிப் போட்டி. யார் தங்கம் வாங்கியிருக்கோம் அதிகமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாட்டி நேத்தி நடந்ததுல மனு பாக்கர் வெள்ளியும் ஈஷா சிங் வெண்கலமும் வென்றிருக்கிறாங்க. ஏர் பிஸ்டல் போட்டியில மொத்தம் எத்தனை தங்கம்? 34 தங்கம், 13 வெள்ளி, 12 வெண்கலத்தோட 59 பதக்கங்கள் இந்தியா இது வரைக்கும் வென்றிருக்கு. எங்க அப்படின்னா ஆசியா ரைபிள் பிஸ்டல் சாம்பியன்ஷிப் போட்டியில. அதுக்கப்புறம் இது கூட கேட்கலாம். தேசிய மூத்தோர் தடகள தமிழக ஒட்டுமொத்த சாம்பியனும் அள்ளியிருக்கு. எத்தனை பதக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளால தான் நடந்திருக்கு, திருவனந்தபுரத்துல. ஸோ வயது முறிந்தவங்களுக்கு எத்தனை தங்கம் அப்படின்னா, தமிழக அணி ஆண்கள் பிரிவில 109 தங்கம், 79 வெள்ளி, 84 வெண்கலத்தோட மொத்தம் எவ்வளவுன்னா 272 பதக்கம். ஸோ பாத்துக்கங்க, 272 பதக்கங்களோட ஆண்கள் இருக்காங்க. பெண்கள் பிரிவில 55 தங்கம், 53 வெள்ளி, 54 தங்கம், 153 பெண்கள் பிரிவுல வாங்கியிருக்காங்க. இதுல இருந்து 6 பேரு ஒலிம்பிக் விளையாடுறதுக்கு சூஸ் பண்ணிப்பாங்க. உலக மூத்தோர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கு இந்தியா சார்பில் இவங்க பங்கு பெறுவாங்க. உலக மூத்தோர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி. சோ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம் இல்ல. அதுக்கப்புறம் இது தேவை, ஸ்டார்லிங் இணைய சேவை. ஸ்டார்லிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சேட்டலைட் மூலயமா எப்படின்னா இப்ப ஒவ்வொருத்தரும் டவர் இருக்கிற மாதிரி எப்படி இருக்காது. ஸ்டார்லிங்கிறது வானத்துல அந்த சேட்டலைட் மூலயமா நமக்கு டவர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் யார் புரிஞ்சு ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க இந்தியாலன்னு பாத்தீங்கன்னா, குஜராத் அரசு பண்ணியிருக்காங்க. ஸ்டார்லிங்க் வேற யாரும் இல்ல, எலான் மஸ்கோட குரூப் தான். எலான் மஸ்கோட தான் இந்த ஸ்டார்லிங்க். ஸோ இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவை நிறுவனத்தை குஜராத் மாநில அரசு மெயினா காடுகள், மலைகள், ஸோ ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல, ரூரல் ஏரியாவில் எல்லா இடத்துலையுமே மெயினா அந்த நெட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தது தான் இது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எதுனா குஜராத் தான் ஃபர்ஸ்ட் இதுல சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழகத்துல கூட பார்த்தோம், மாநில எல்லா இடத்துலையுமே உணவு திட்டம், தூய்மை பணியாளர்களுக்கு உணவு திட்டம், வீடு வழங்குற திட்டம் எல்லாமே அறிவிச்சிருந்தாங்க. ஸோ 5/1/2026 அப்போ. ஸோ இப்போ அதை மேற்கொண்டு விரிவுபடுத்துறாங்க. ஒவ்வொரு நகராட்சிக்கும் 2 உணவு கூடங்கள் அமைக்கிற மாதிரி, பெரும் நகராட்சிகளுக்கு 3ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு 25 தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை விரிவுபடுத்தி இப்போ எல்லா இடத்துக்குமே உணவு திட்டத்தை கொடுக்கறது, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது, சப்போஸ் பணியிலேருந்து இறந்து போயிட்டா அவங்களுக்கு மேற்கொண்டு தொழில் அமைச்சு கொடுக்கறது, இது எல்லாமே தூய்மை பணியாளர்களுக்காக சிறப்பாக பண்றதுதான் இந்த திட்டம். என்னது தூய்மை பணியாளர்கள் உணவு திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் ஓப்பன் பண்ணி வச்சாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு உணவு திட்டம். ஸோ இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இதோட டேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது நமக்கு ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தமிழ் டிஎன்பிசியில தேவைதான். லட்சத்தீவுல கண்டெடுக்கப்பட்ட புதிய நண்டு. இந்த நண்டுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்க பேரை வச்சிருக்காங்க. என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, கலாத்தியா பாலசுப்ரமணி. கலாத்தியங்கிறது இந்த நண்டுக்கு ஒரு பேரு. 10 தீவுகள் அகத்தி தீவும் ஒன்று எங்க இருக்கு, முன்னாள் பேராசிரியர் பெயரும் சுட்டப்பட்டிருக்கு. லட்சத்தீவுல 10 தீவு இருக்கு மக்கள் வாழ்றது. அதுல 10 தீவுல அகத்தி தீவுல இதை கண்டெடுத்திருக்காங்க. இந்த நண்டோட பேர் என்ன அப்படின்னா கலாத்தியா இனத்தை சேர்ந்தது. இதுக்குதான் பேர் வச்சிருக்காங்க, கலாத்தியா பாலசுப்ரமணி அப்படிங்கிற சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இது மட்டும் நோட் பண்ணிக்கங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லியும் தினமணி நியூஸ் பேப்பர் நீங்க பார்க்கணும்னா எங்க சேனலை வாட்ச் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.